நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். கோலாலம்பூர், அதாவது கேஎல், மலேசியாவில் ஒரு ஏரியா. அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாதிரி மலேசியாவில் கேஎல்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து திருச்சி வந்த ஃப்ளைட்டில் ஒரு பயணிக்கிட்ட சாக்லேட் பாக்ஸ் இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ கொடுக்க சொல்லி எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாப்புல, ஆனால் அவர் தான் எடுத்து வந்திருக்காப்புல. சாக்லேட் பாக்ஸில் இந்தியா கவர்மெண்ட் தடை செஞ்ச ஆமைங்களை மறைச்சி எடுத்து வந்திருக்காரு. தயவு செஞ்சு யாருமே போகிறீங்க, ஏர்போர்ட்டில் பல மூவிஸ் பார்த்துருக்கோம், அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு நம்பி எடுத்துகிட்டு போகாதீங்க. பொருளை இவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, எடுத்துகிட்டு போகாதீங்க. பார்த்து கவனமாக இருங்க. ஏன்னா பல தடை செஞ்ச பொருளே வந்து அதில் மறைச்சி சாக்லேட் பாக்ஸில் மறைச்சி பல ஆமைங்களை அந்த அந்த நபர் எடுத்து வந்திருக்காப்புல. ஏர்போர்ட்டில் விசாரணையில் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க செக்கிங்கில். அதனால யார் ஒருத்தரும் வெளிநாடு பயணத்துக்கு போது இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க தெரியாத நபர் சொன்னதை பொருளை எடுத்துகிட்டு போகாதீங்க, ஆபத்து உங்களுக்கு தான். திரும்பி சொல்கிறேன், தெரியாத நபர் கொடுத்ததை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு தான். எந்த ஏர்போர்ட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க. இவர் சொன்னார் அவர் சொன்னார்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீ ஏன் அது தெரியாத ஆள்கிட்ட வாங்கிட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வக்கீலாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு லீகல் டேர்ம்ஸாக யார் ஒரு தெரியாத ஆள்கிட்டையும் இவங்கள்ட்ட கொடுக்க சொன்னால் அவங்கள்ட்ட சொன்னால் ஏர்போர்ட் 2 மணி நேரம் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் நம்பாதீங்க. பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா கொண்டு போங்க, நான் தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னு சொல்லி யாரோ தெரியாத ஆள்கிட்டையும் பொருளை வாங்கிட்டு போகாதீங்க. நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோ, பொருளை வாங்கிட்டு போகாதீங்க. வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லி நிற்காதீங்க, பிரச்சனை உங்களுக்கு தான். தேங்க்யூ.